சார், வாழ்க்கையில எல்லாருக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் கர்மா அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. நீ என்ன செய்யறியோ அதை அறுவடை பண்ணுவ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்னென்ன? அதான் நடந்தது, அதான் நான் விதின்னு சொல்றேன். இப்ப கர்மாங்கிறது வந்துங்க சஞ்சீத கர்மான்னு ஒண்ணு இருக்கு, பிராப்தம் ஒன்று இருக்கு, அப்புறமா வந்து காமியம், நிஷ்காமியம், ஆகாமியம் இருக்கு. அப்ப சஞ்சீதம்ங்கிறது என்னன்னா, நான் என்னுடைய ஆதியிலிருந்து காலம் தோன்றுவதற்கு முன்னாலே நான் இருந்திருக்கிறேன், நானும் இறைவன்ற. அப்ப ஆன்மா என்பது சிற்றனு வடிவினன், அவனுக்கு ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லி ஆதியிலிருந்து இருக்கிறேன். அப்பிருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பயணம், நான் எப்ப இறைவன்கிட்ட போய் சேரணும் அது வரைக்கும் இருக்கிறது மொத்தமும் சேர்ந்து சஞ்சீதம். சரிங்களா? இதுல என்னமே நம்மளுக்கு புரியாது. எனக்கு ஒருத்தர் கேட்டார், நான் அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ண, அடுத்த ஜென்மத்தில் பாம்பா பிறப்பேன்னு சொன்னேன். எதுக்கு? அவன் சிரிக்கிறான், என்ன சார் கேட்ட உடனே சொல்றீங்க அப்படின்னு. ஆமாக்கு சொன்னா மட்டும் என்ன செஞ்சிட போறேன், பாம்பா பிறப்ப போ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப சும்மா அதெல்லாம் நம்ம அடுத்து என்ன அப்படின்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் சேர்த்து சஞ்சீதம். பிராப்தம்ங்கிறது வந்து இந்த உடம்பு, இந்த ஜென்மத்துல நான் செய்யக்கூடிய அடுத்து பிராப்தம். இந்த பிராப்தத்திலேயே நான் செய்யக்கூடிய செயல் தொடர்பு பெறுவதா, அடுத்த விஷயத்தை தொடர்பாகுதா, லிங்க் ஆகுதா, இல்லை நான் எந்த பற்றுமே இல்லாமல் செஞ்சிடறேன்னா, இல்லை நான் செய்யக்கூடிய இது ஆல்ரெடி வந்ததனுடைய தொடர்பா, இது மாதிரி 3 காமியம், நிஷ்காமியம், ஆகாமியம்ன்றது. அதனால தான் வந்து குருட்சேத்திரத்தில் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா இங்கே நடக்கக்கூடிய எதுவும் உனக்கு தொடர்பு இல்லாது, ஆனால் நீ தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறாய், நீ எது மேலும் பற்று இல்லாமல் எல்லாமே நான் என்று நினைத்து கொண்டு செய், உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கர்ம பற்றுகளும் இருக்காது. அப்போ அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற. அப்படி செய்ய முடியாதுல்ல நம்மளால. அதனால வந்து இருவினைன்னு சொல்றாரு வள்ளுவர், இருள் சேர்க்கும் இருவினைன்னு சொல்றாரு. அப்போ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நம்மளுக்கு வினைகள் சேரத்தான் செய்யும். அப்ப 2 வினை இல்லாம எவன் ஒருத்தன் செய்யறானோ அதான் காமியம்னு சொல்றாங்க. அப்ப புண்ணியம்ன்றது என்ன? புண்ணியம்ன்றது அதான் விதி, அதுவும் வினை தான் சொல்றாங்க, அதுவும் இருள் தான் சேர்க்கும். பாவம் புண்ணியம் ரெண்டுமே வினையை தான் கொண்டு போய் சேர்க்கும், இருள தான் சேர்க்கும். அது எப்படி புண்ணியம் வந்து இருள சேர்க்கும்? திருப்பி உங்களுக்கு ஒரு அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லைங்க, சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு பிறவி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த சந்தோஷத்தை ஹாப்பி பண்ற, என்ஜாய் பண்றது. ஓ, இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்காதது நெக்ஸ்ட் ஜென்மத்துல இதுல நான் செஞ்ச நன்மைகள்லாம் அடுத்து இவனுக்கு ரிசல்ட். இப்ப நான் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு காசு கொடுத்துருக்கேன், அவன் காசு கொடுக்க திருப்பி வருவாங்க. சில பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து பிறவி இல்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லி அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, பற்று இல்லாமல் செய்வதுன்னு சொல்றாங்க. இப்ப வள்ளலார் சொல்லக்கூடிய ஜீவகாரணி ஒழுக்கம்ங்கிறது பிறருக்கு பற்று இல்லை, அவனோட உயிரை காப்பாற்றணுன்றதை தவிர நம்மளுக்கு வேற எந்த இது இல்லை. கொலை நடக்குது, அங்கே பிணி நடக்குது. அப்போ 7 வகை பிணிகளில் நான் வந்து 7 வகை அவஸ்தைகளை நான் போக்குறேன், எந்த பற்றும் இல்லாமல் போக்குறேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு தடவை படுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் கடுக்கனை கழட்டுறான், சத்தம் இல்லாமல் திரும்பி படுத்துக்க, ஒரு கடுக்கனை சரி என்ன பண்ணுவ, எடுத்துட்டு போ, சத்தம் இல்லாமல் திரும்பி எவன் கூட முழிச்சு கூட பார்க்க தேவையில்லை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பற்று வரணும்ல. அப்போ சாப்பாடு சாப்பிட்றவன் யாருன்னு கூட தெரியாம அவனால நம்மளுக்கு புண்ணியம், அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, புண்ணியம் வரும் செஞ்சு போறது அன்ன விரயம்னு சொல்றாரு. அது பேர் என்ன சொல்றாரு, அன்ன விரயம் சொல்றாரு. நீங்க வந்து டம்பமாகவும் படோபகாரமாகவும் உங்களுடைய திருமண பந்தங்கள்ல செய்யக்கூடிய அன்ன விரயங்கள் தப்பு இல்லைன்னு சொல்றாரு. செய்ய போடு, ஆனா அதனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நீ வந்து எந்த பற்றும் இல்லாமல் எதுவுமே இல்லாம உயிர் வாடுதே அப்படின்ற ஒரு அப்ப கருணையோட போட்டாதான் அது வந்து எந்த இதுவும் இல்ல, ஜீரோ. அப்ப வெறுப்பு அப்படின்னு சொல்றாரு. விருப்பம் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாம போடக்கூடிய. அப்ப நம்ம அது மாதிரி போடுறோமா? நம்ம ஆமா 10 ரூபாய்க்கு தயிர் சோறு வாங்கி நம்ம தெருவுல நிப்பாட்டி போட்டு 10 கோடி ரூபாய்க்கு பிளான் வச்சிருக்கோம் பின்னால. அப்ப எதுவும் நடக்குது. அப்ப நான் சொல்றது அந்த மாதிரி திட்டமோ அந்த சிந்தனையோ நமக்கு இல்ல. காரணம் என்ன, நம்ம வந்து ஒரு இடத்துல பாண்டாயிருக்கோம், கட்டப்பட்டிருக்கோம். இப்ப நான் வந்து கத்தி பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு பின்னால இதுக்கு பின்னால ஒரு திட்டம் இருக்கலாம், தொழில் திட்டம் இருக்கலாம். இதை தொழில் திட்டங்கள் வரும்போது அதை நான் என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம். எனக்கு பிள்ளைகளோ, எனக்கு திட்டங்களோ, எனக்கு வாரிசுகளோ, எனக்கு பிற்காலத்துல எந்த ஒரு திட்டமும் இல்லாம இருந்தா என்னுடைய பேச்சுகள் இன்னும் வெளிப்படையா இருக்கும். அப்ப இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது எப்ப வரும்னா, எனக்கு பற்று இல்லாத போதுதான் வரும், இல்லைன்னா நான் கமிட்மெண்ட் இல்லாத போதுதான் வரும். அப்ப கமிட்மெண்ட் இல்லாத இறை மார்க்கத்துல எந்த ஒரு கேள்விகளும் கொஸ்டின்களும் இல்ல இருக்காது. நீங்க பாட்டுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்றது காரணம் தான். அப்ப அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க கோயில் வழிபாடுகள் போகவே தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா இறைவனை நம்மளுக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த வழிபாடுகளுக்கும் இந்த இவங்க சொல்லக்கூடிய பேர் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, கோயிலை பத்தி பேசுறது ஜோசிக்காரன் தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. நிறைய யூடியூப்காரங்க அப்படித்தான். இவங்க வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரியே ஜோசிக்காரங்களாம் பேசியிருக்காங்க. அப்படிலாம் ஏன்ட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, அப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க என்ன செய்யணும்னா, போ திருவண்ணாமலைக்கு போ, எத்தனையோ பேர் சுத்திட்டு இருக்கான், எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு, எத்தனையோ பேருடைய புக்குகள் கிடைக்குது. நீங்க கேரளால ஆரம்பிச்சு டெல்லி வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் ரிஷிகேஷுக்கு போனேன், கீதா மாதான்னு ஒருத்தங்க எனக்கு சொற்பொழிவு கொடுத்தாங்க. ஒன்னும் சொல்ல, மூச்சு உள்ள போகும்போது இறைவனை நினைச்சுக்க, இந்த மூச்சு உள்ள போறதுக்கு இறைவன் தான் காரணம், மூச்சு வெளியே வரும்போது உயிர் இருக்குல்ல, இந்த உயிர் இருப்பதுக்கு இறைவன் தான் காரணம். இதை தவிர வேற இறைவனுக்கு வேற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இதை வந்து பற்றுக்க. அப்ப உயிரோடு இருப்பது காரணம் இறைவன் தான். உனக்கு எப்ப இறைவன் அருள் புரியலையே அப்ப நீ என்ன ஆயிடுவ, செத்து போயிருவ. அப்ப இறைவன் நம்மளுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்காருன்ற தன்மையோட அவனுக்கு பெரிய தன்மை வேணும்னு கேட்டாங்க. அப்ப பேசிக்ல இருந்து புரிஞ்சுக்கு வரல இவங்க. மொத்தத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கடவுள் எனக்கு இதை கொடுக்க மாட்டாரு, நான் மதம் மாறினா கூட மாறணும்னு நினைக்கிறாங்க.
அப்போ அதே போலவே இங்க முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு ஜோசிக்காரர் பெருமாளை போய் கும்பிட சொல்றாரு, டப்புன்னு விட்டு நான் பெருமாளை எங்கேயுமே எனக்கு நமக்கு அட்டாச்மெண்ட்டே கிடையாது, பற்றே கிடையாது. எண்ணத்துல பற்று கிடையாதுன்னா பொருள் மேல பற்று இருக்குது, கடவுள் நம்பிக்கை மேல நம்மளுக்கு பற்று கிடையாது. அப்ப அதுவும் ஓகே தான், சிவனாயனும் ஆசை மறந்து சொல்றாங்க, ஈசனாயன் ஆசை மறந்து இருந்தாலும் அப்ப ஆன்மீகவாதிகளுடைய இறை பற்றுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அவங்க புக்கை படிச்சுக்கிட்டு நம்ம அவங்க போய் கும்பிட்டதெல்லாம் நம்ம போய் கும்பிட்டா நயா பைசாக்கு பிரயோஜனம். எனவே நான் சொல்லுவது நம்மளுடைய இகலோக வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது வந்து லௌகீக வாழ்க்கைக்கு இந்த இறை மார்க்கங்கள் அப்படிங்கிறது சும்மா தொட்டுக்கிற ஊர்காமை தான் வச்சுக்கணும் தவிர அது நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஒண்ணு அதை விட்டுறணும், நீங்க குடும்பத்துல இருந்தே உண்மையான ஆன்மீகத்துக்கு போகணும். ஆனா சில பேர் குடும்பத்துல இருந்தே நம்ம போகலாம், அதான் உண்மையான ஆன்மீகத்துக்கு போகணும்னு நான் சொல்றேன். இல்லறத்தானுக்கும் தீவிரதாரனுக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் நித்திய கர்ம விதிகளை வரலாறு ரெண்டு வச்சுக்கிறாரு. இவனுக்கு ஒரு ரூல், இவனுக்கு ஒரு ரூல் வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? இவனுக்கு என்ன ரூல்னா, உனக்கு பிராப்தம் வந்துருச்சு, இப்பயே நீ அடைஞ்சிருவேன், இவன் ப்ராசஸ் பண்ணி வரட்டும், இருந்தாலும் இவனுக்கு புத்தி வந்துருச்சு, அதனால வந்து இவன் இல்வாழ்க்கையில இருக்கணும். ஆனா இல்வாழ்க்கைக்கு போகாதுன்னு சொல்றாரு. ஆனா இல்வாழ்க்கைக்கு போனவனுக்கு இந்த ரூல், ஏன்னா வள்ளலார் இல்வாழ்க்கைக்குள்ள போய் தான் வராரு. அப்போ இந்த ரூல், அப்ப இல்ல வாழ்க்கைக்கு போகாதவனுக்கு இந்த ரூல்னு சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா புக்கை மட்டும் படிச்சுக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இதுல எது ஈஸியானது, ஓகேங்களா? அப்ப திவ்ய திருப்பதிகளுக்கு சஞ்சரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா கோயிலுக்கும் போகணும் வள்ளலார் எழுதுறாரு. அப்ப அது நல்லதுன்னு நினைச்சிட்டு எல்லா கோயிலுக்கும் போறான். அங்க என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிறாரு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஜோதிடம் என்பது புரிந்து கொள்வதற்கு வரைக்கும் தான். இதை நீங்க வந்து ஆன்மீகம் தெரிஞ்சதுனால அதோட மிங்கிள் பண்றாங்க. ஆன்மீகத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை, பக்திக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. என்ன நடந்தாலும் என்ன விதி நடக்கும். ஒருவேளை நீங்க விதியிலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சிடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், பற்றற்ற நிலையில எதுவுமே வேணாம், நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டீங்கன்னா இங்க கடவுள் வழிபாட்டுக்கோ இல்லைன்னா தேவைக்கோ அவசியம். அப்படி யாரும் போக போறது கிடையாது. எல்லாருமே அட்டாச்மெண்டோட தானே வாழ்றாங்க. அப்போ உங்களால வந்து இறை மார்க்கத்துக்குள்ள போய் அங்க கேட்டு ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அப்படி கேட்டா என்ன செய்யலாம்னா பொதுவான காரியங்கள் கேட்கலாம். உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பசி இல்லாமல் வாழணும், இப்படிதான் கேட்க முடியுமே தவிர உங்க வாழ்க்கைக்கு மட்டும் கொடுத்து எழுதி அனுப்புறதுக்கு அவரு ஆள் இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். எனவே அதனால நான் பரிகாரத்தை நம்புறது இல்லை. பொதுவாக இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தனி, பரிகாரம்ங்கிறது பர்டிகுலரா இதுக்கு இதுன்னு ஆபீஸ் மாதிரி போட்டு பண்றது அது முரண்பட்டது, அது ஜோசியத்துல இல்லை. இப்ப 2 பேர் கல்யாணம் பண்றாங்க சார். இப்ப எனக்கு ஒரு ஜாதகம், அவங்களுக்கு ஒரு ஜாதகம். எந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு செட் ஆகும், இந்த ராசி மட்டும்தான், மீதி இந்த ராசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது, அது எந்த ஒரு இதுல செட்? அது வந்து நட்சத்திர பொருத்தம் வச்சுக்கிறாங்க. அதாவது நட்சத்திர பொருத்தம். இப்ப எனக்கு நான் ஜாதகம் இல்லை, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பிள்ளைக்கு ஜாதகம் இல்லை, அப்ப என்ன செய்யறது அப்படின்றப்ப என்ன செய்வாங்கன்னா ஜோசிக்காரங்க என் பேர்ல பார்த்திபன் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா அந்த பாக்கு என்ன நட்சத்திரம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா இப்போ 98% வந்து நட்சத்திர பேர் தான் வைப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தில் இந்த எழுத்து வர பேர் வச்சுனா இந்த நட்சத்திரம், அந்த பிள்ளைக்கு இந்த பேர் இந்த இருக்குது, அப்போ இந்த நட்சத்திரம் ரெண்டும் சேருமான்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ஜோசியத்தில் கிடையாது. உத்தர காலாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி காளிதாசர் வந்து விக்ரமாதித்யனுடைய அரசவையில் எழுத்துறாரு. அது வந்து என்ன சொன்னா இந்து தர்ம சாஸ்திரம் மற்றும் ஜோதிட நூல்னு எழுதுறாரு. இந்து தர்ம சாஸ்திரமும் சேர்ந்துருக்கு, ஜோதிடமும் சேர்ந்து ஒரு கிளப் பண்ணி ஒரு புக் கொடுக்குறாரு. அது வந்து நட்சத்திர பொருத்தம்ங்கிறது இந்து தர்ம சாஸ்திரத்துக்குள்ள வந்து கொண்டு வராரு. ஆனால் அது ஜோசிக்காரங்க ஜோசியம் நினைச்சு நம்புறாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துன்றது ஜோசியமே கிடையாது. இந்த நட்சத்திர பொருத்தங்கிறப்ப இது ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு காலத்துல ஜாதகம் யாருக்கும் கிடையாது. அப்போ வெறும் நட்சத்திரம் மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சு பேர் வச்சதுனால நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும்னு கொண்டு வந்தாங்களே தவிர அது சும்மா ஹம்பக்கு. ஓகேங்களா? அப்போ நட்சத்திரங்கிறது வந்து இந்த ராசிக்காரங்க பொருந்தும்னா இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பாங்களே தவிர சிலருக்கு அந்த நட்சத்திரம் பொருந்துறவங்கன்னா இப்போ ஃபேமிலி கோர்ட் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது, எல்லாம் நட்சத்திரம் பார்த்து பண்ணவங்க தான். ஜாதகத்தில் இருந்தால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகணும் இருந்தால் எவ்வளோ பெரிய ஜோசியனை பார்த்தாலும் டிவோர்ஸ் ஆயிரும். நான் இப்போ நான் இவ்வளோ தெளிவாக பேசுனேன் இல்லைங்களா? என்கிட்டயே ஒருத்தன் டிவோர்ஸ் ஆகக்கூடிய ஜாதகம் வந்துச்சுன்னா நான் டிவோர்ஸ் ஆகும் உனக்கு 2 கல்யாணம் சொல்லிடுவேன், இல்லைன்னா கல்யாணம் நடக்கிறது கஷ்டமானு சொல்லுவேன். அடுத்து வந்து இன்னொரு பொண்ணு வந்து கொண்டு வந்தாங்கன்னா சரியில்லைன்னு சொல்லுவேன். 5 தடவை பார்த்துட்டு 6வது தடவை வேற ஜோசியக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவான். ஏன்னா அவனோட விதி இல்லைங்களா? நானும் ஓப்பனா சொல்ல முடியாது, இருக்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன் சார் ஓப்பனா சொல்ல மாட்டீங்க? நான் சொல்றேன், நானும் சொல்றேன், உனக்கு 2 கல்யாணம் சொல்லிட்டேன். அவன் திருப்பி முதல் கல்யாணத்துக்கு கொண்டு வருவான், இல்லைன்னா 2வது கல்யாணத்துக்கு வேற ரூட் இருக்கான்னு கேட்பான். நம்மளால முடியாது. கொஞ்ச நாள் என் கூட போராடி பார்ப்பான். என்ன போராடினாலும் இப்போ என் குடும்பத்தில் நடக்கிறதாலும் தப்பு தானே, அது சரி பண்ண முடியாதானே. அப்போ அவன் என்ன செய்வானா, என் கூட பேசி போராடி பார்த்துட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்றப்ப வேற ஜோசிக்காரன் போறப்ப அவங்க அப்படி ஒரு ஜாதகம் இல்லையே, நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு 5 கோயிலுக்கு வரிசையா போயிட்டு வாங்க சரியாயிருன்னு சொல்லுவாங்க. 5 கோயிலுக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவான், டிவோர்ஸ் ஆகி போயிடும், திருப்பி 2வது கல்யாணத்துக்கு என்கிட்ட வருவான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க இருக்க வேண்டியதை தவிர இது வந்து நடக்கிறது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நியூமராலஜி இந்த பெயர் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும். பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நம்மளா வச்சுக்கிறதுங்க, அது இயற்கையாவே மாறும். நியூமராலஜிங்கிறது ஜோசியம் கிடையாது. சரிங்களா?
அப்போ சீரா அப்படின்னு சொல்றாங்க. சீரோ அது ஸ்பெல்லிங் பண்ண முடியாது. CHERO அவர் தான் வந்து இந்த நியூமராலஜியை கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? அவர் கொண்டு வரும்போது இது வந்து கடைசியாக அவர்னு சொன்னால் அது வந்து முழுமையாக சரியா இல்லை அப்படின்னு சொல்றாரு. நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. இப்போ எனக்கு இந்த பேர் வரணும், உங்களுக்கு இந்த பேர் வரணுன்றது விதி தான். ஒருவேளை நான் வேற ஊர்ல பிறந்திருந்தாலும் வேற பேர் வரப்போகுது, வேற நாட்டில் பிறந்தா வேற பேர் இந்த பேர் இங்கே வரணுன்றது விதி. இதை வந்து நான் மாத்துறது விதி தான். அப்போ சிலருக்கு வந்து மாத்துனது நல்லதா இருக்கும். நிறைய பேருக்கு மாற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் ஜெயிச்சவனை மட்டும் பார்ப்பாங்க. அப்போ சிவாஜி ராவ்னு ஒருத்தர் வந்தார், ரஜினிகாந்த்னு பேர் மாற்றினார், பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு நினைப்பாங்க. ஆனால் அதே டயத்துல வந்து 10 பேருக்கு பேர் மாற்றி விட்டுருப்பான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அரசியல் கட்சியில் திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஜோசியர் பேர் மாற்றி விட்டாரு. அவர் அதுக்கப்புறமா வந்து பெரிய ஆள் ஆகிட்டார். திருன்னு பேர் வச்சா கல்யாணம் ஆகல பிரச்சனை வரும். அவருக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ ஒன்றுக்கு பிளான் போட்டு ஒன்று பிரச்சனை ஆகி போச்சு இல்லைங்களா? அப்போ என்னன்னா, அப்போ அவர் ஜோசிக்கார்ட்ட அதுக்கப்புறம் நிறைய பேர் போய் மாற்றினாங்க. எல்லாருமே தலைவர் ஆகல, எல்லாருமே சக்சஸ் ஆகலாம். அப்ப என்னன்னா அவருக்கு விதி இருந்திருக்கு, போய் மாத்திக்கிறாரு. அப்ப விதிப்படி தான் எல்லாம் நடக்குது. அப்போ ஒருத்தர் வெற்றி ஆகிறதோ தோல்வி ஆகிறதோ எல்லாம் விதிதான். டோட்டலா விதிதான். கண்ணதாசனுக்கு வேற பேரு. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கிளுகிழுப்பு பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தாரு. கண்ணதாசன் பேர் மாத்தின அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா தத்துவ பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பேர் இயற்கையாவே மாறுது. எல்லாத்துக்கும் இயற்கையாவே மாறும். அந்த இயற்கையா மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே சில தன்மைகள் போடும். அது ஜாதத்துல இருக்கணும். அப்படித்தானே மாறுமே தவிர நம்ம பேர் அதுக்குன்னு வச்சுக்கிட்ட பேர் மாத்திட்டானா இப்போ இந்த பூனைக்கு இப்போ கோடு போட்டா புலி ஆகாதுன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் பேர் வச்சு சக்சஸ் ஆனவங்க இல்லை. 1000 பேத்துல ஒரே ஒரு ஆள் தான் சக்சஸ் ஆயிருப்பான். மீதி 999 மண்ணா போயிருப்பான். அதனால பேர் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. பேர் மாறுறதா இருந்தா அதாவே உங்களுக்கு மாத்திடும். ஓகே, இப்போ நான் விழுறதா இருந்தாலும் சரி, எனக்கு அடிபட்டாலும் சரி, இல்ல நூல் இடையில அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் எல்லாமே காரணம் தான். விதிதான். எல்லாம் விதிதான். அதை வந்து மாத்த முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்ன உலகம் என்ன இருக்கணும், எல்லாரையும் சாகடிக்காம இப்ப எவனும் சாகாமல் இருந்தால் இந்த பூமியில் நமக்கே இது இடமே எதுன்ற மாதிரி இது மாதிரி எல்லா பேரும் இங்கிருந்து போயிட்டு தான் இருப்பான். அவன் விதிப்படின்றதுனால எல்லாம் விதி தான். அப்போ எனக்கு நடந்தாலும் அது விதி தான், உங்களுக்கு நடந்தாலும் விதி தான். அப்போ விதியை கண்டறிவு, இந்த விதி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஜோசியம்ன்ற ஒன்னே கிரியேட் ஆச்சு. விதியை மாற்ற முடிச்சா எதுக்கு ஜோசியம்? நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பலனா செஞ்சுட்டு அதை எல்லாத்தையும் மாற்றி. அப்போ ஜோசியம் என்பது மாறாதது. அதை மாறாததை புரிஞ்சுக்கிறது தான் விதி. அந்த விதியை புரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் போகும்னு கண்டுபிடிக்கிறது. அதுதான் ஜோசியமே தவிர மாற்றுறதுக்கான வழிகள் இங்கே